கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. தேவன் மேன்மையானதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சகோதரிகளுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொண்டு வரணும்னு சொல்லி மனதிலே ஏவப்பட்டு இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரிகள், அன்பு தாயார், அன்பு சகோதரி அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி உயர்த்திடணும்னு பார்க்கேன். ப்ரைஸ்தலான். சில நேரத்தில் அவங்கள தான் நம்ம போட்டு தாழ்த்திடுவோம். ஆகவே இன்றைக்கு இந்த மதர்ஸ் டே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். ப்ரைஸ்தலான். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ப்ரைஸ்தலான். சரியா? அதான் ஒருத்தர் சொன்னாங்க, முதல்ல ஆண்டவர் ஒரு மனுஷிக பிரகாரமாய், ஆண்டவரில் ஒரு குறைவில்லை. முதல்ல ஆண்டவர் மனுஷனை உருவாக்குனாராம். அதுக்கப்புறம் மனுஷனில் என்னெல்லாம் குறை இருந்துச்சோ அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து ஆண்டவர் மனுஷியை உண்டாக்குனாராம். மனுஷனை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பொருள் என்ன? மண். ஆனால் மனுஷியை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின பொருள் என்ன? எலும்பு. உறுதியானது. என்ன உறுதியானது? மனுஷன் மண்ணில் உருவானா, ஆனால் மனுஷி எதுலேருந்து உருவானாங்க? எலும்புலேருந்து, தோல்லேருந்து உருவானாங்க. ஸோ ஒரு மேன்மையான ஒரு அவங்களுடைய ஆரம்பமே நம்மளை விட கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ அது நாங்கள் தான், கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் அதை அங்கீகரிக்கிறோம். ஆமென். சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாய் வைப்பார். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் சகோதரர்களுக்கு மற்றும் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இந்த குணங்களை ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரைஸ்தலான். ஸோ அந்த உன்னதமான குணங்களை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஸோ இந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு தாயாருடைய ஒரு போதகம், தன்னுடைய மகன் எப்படிப்பட்ட ஒரு மனைவியை உடையவனாக இருக்கணும் அப்படி என்று ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம்தான் இந்த நீதிமொழிகள் 31. அதிலே ஒரு பெண்ணுடைய கடமை, ஒரு பெண்ணுடைய உழைப்பு, ஒரு பெண்ணுடைய நல்ல நற்குணங்களை அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் இந்த குணசாலி என்று தமிழில் ஒரே ஒரு வார்த்தை அதில் காணப்பட்டாலும் இந்த குணசாலி என்பதை ஆங்கிலத்தில் பல வார்த்தைகளை சொல்லி விவரித்திருக்கிறாங்க. அதில் 7 வார்த்தைகளை இந்த குணசாலி என்கிற இந்த வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமம் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷனில் டிஃப்ரெண்ட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ்தலான். குணசாலி அப்படின்னா நமக்கு அதனுடைய மேன்மை தெரியலை. ஒரு குணசாலி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு காமன் வேர்டாக இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவரையும் திருமணமான அன்பு சகோதரர்களை நல்ல ஒரு மனைவியை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் நம்பணும். பிரைஸ்தலான். ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஏற்ற ஒரு துணையை. ஸோ அதுவும் வேதம் சொல்கிறது, அந்த விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு ஒரு மனைவியை ஆண்டவர் உருவாக்கினார். அதான் ஒரு சண்டே கிளாஸில் ஒரு டீச்சர் இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆதாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய விழா எலும்பை ஆண்டவர் எடுத்து என்ன செய்தார்? ஒரு அழகான ஒரு பெண்ணை உருவாக்கி அவனை அந்த ஏவாளை அவனுக்கு மனைவியாய் கொடுத்தார் என்று. இந்த சண்டே கிளாஸ் கதையை கேட்ட ஒரு சின்ன தம்பி, 8 வயசு தம்பி, நைட்டு போய் படுத்துட்டு காலையில், அம்மா எனக்கு விழா வலிக்குது, ஐ திங்க் காட் இஸ் கோயிங் டு கிவ் மீ எ ஒய்ஃப்
என்னுடைய எலும்பில் இருந்த ஆண்டவர் ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாய் கொடுக்க போகிறாருன்னு சொன்னாராம். பிரைசலான். இனிமேல் நமக்கு அப்படியெல்லாம் வராது. பிரைசலான். நாம் ஞானத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு மணப்பெண்ணை நாம் தேர்ந்தெடுக்கணும். பிரைசலான். ஸோ ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதல்ல. ஒரு திருமணத்தில் ஒரு மனுஷன் ஈடுபடும் பொழுது அநேகர் பொதுவாய் பார்ப்பது இப்போ அழகை பார்த்து திருமணம் செய்கிறாங்க. நல்லது, அழகு ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அழகு, அவர்களுடைய கேரக்டர், அவருடைய குடும்பம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய அம்மா எப்படின்னு முதல்ல போய் கவனி அப்படின்றார். அந்த பெண்ணுடைய அம்மா நல்ல டைப்பா, அந்த அம்மா எப்படி குடும்பத்தை நடத்துனாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், அந்த அம்மாவுடைய அம்மாவையும் போய் பாரு. அப்போ தான் நீ எடுக்கிற பிள்ளை சரியான ஒரு நபராக இருப்பாள். அவள் எந்த இடத்திலிருந்து அவள் வந்தவள் என்பதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இனிமேல் நமக்கு திருமணமெல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஒருவேளை ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனைவி எப்படிப்பட்ட குணம் உடையவளாக இருக்கிறாள் என்று இந்த வேதம் சொல்வதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, வைஃப் ஆஃப் நோபல் கேரக்டர். வைஃப் ஆஃப் நோபல் கேரக்டர். அந்த குணசாலி என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறது ஒரு நோபல் கேரக்டர். அந்த நோபல் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தால் ஜென்டில் ஒன்று, அடுத்து கிங்ஸ்லி, அதாவது ஒரு 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 ராஜரீக ஒரு குணம் படைத்தவள், ரொம்ப ஜென்டில், ஒரு ராஜரீக ஒரு மகிமை படைத்தவளுக்கு இந்த குணசாலி என்கிற வார்த்தையை அந்த ஆங்கில வேதாகமும் சொல்கிறது. அதாவது ஒரு உன்னதமான ஒரு பிறப்பு, அவங்க ரொம்ப ஜென்டலாக இருப்பாங்களாம். பிரைஸலாம். அதாவது ஒரு மனைவி என்பவள் ஒரு குடும்பத்திற்கு அவங்க ஏன் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா, அவங்க மிருதுவானவர்கள், மிகவும் பண்பாய் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதான் பாருங்கள், நம்ம நடையை வீர நடைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதே ஒரு பெண்ணினுடைய நடையை எத்தனையோ விதத்தில் வர்ணிக்கிறாங்கன்னு. அவங்க நடந்து போவது, அதுவும் அந்த கல்யாண நேரத்தில் நடந்து வராங்க பாருங்கள், அதெல்லாம் அதுக்கப்புறம் வேறு மாதிரி. இந்த அவங்களோட ரியல் நடையை பார்க்கணுன்னா ஷாப்பிங் சென்டரில் தான் பார்க்கணும். ப்ரைஸ் எல்லாம். ஸோ அவங்க ரொம்ப அவங்களுக்குள்ளாய் ஒரு ராஜரீக ஒரு குடும்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பிரபுக்களுடைய ஒரு தன்மை ஒரு பெண்ணுக்குள்ளாக இருக்கிறது என்று ஆங்கில வேதம் சொல்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் இதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என்ன, எஸ்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை அவளுக்கு இருந்தாலும் தன் புருஷனிடத்தில் போகும் பொழுது எவ்வளவு ஜென்டலாக போய் நிற்கிறாவன்னு. அவனுடைய குடும்பம் அழிய போகிறது, அவனுடைய சித்தப்பாவை கொலை செய்ய போகிறார்கள். ஆனால் அந்த எஸ்தர் என்ன செய்கிறா, அந்த ராஜாவினிடத்தில் போய் அந்த செங்கோலை தொட்டு அவள் சொல்கிறா, நான் ஆயத்தப்படுத்துகிற விருந்துக்கு நீங்கள் வர முடியுமா? பாருங்கள், அதுதான் ஒரு பெண்ணுடைய உன்னத குணம். சில நேரத்தில் கணவன் கோபமாக இருந்தாலும், சில நேரத்தில் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் ஏதாவது பெரிய தப்பு செய்திருப்பாங்க. அந்த கணவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் காண்பித்து கொள்ளாமல் கணவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து விட்டு மெதுவாக பிரச்சனையை சொல்லுவாங்கன்னு, ஜென்டலாக அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்கள் மனைவியை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். வேதத்தில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கா இல்லையா? நான் ஏதோ வேற ஏதோ தேவதையை பற்றி ப்ரைஸெல்லாம் அப்படி ஜென்டலாக பேசுகிறாங்களா இல்லையா? என்ன ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப மெதுவாக அதை நமக்கு விவரித்து சொல்லி, நமக்கு கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு ஜென்டில்னஸ், ஒரு அன்பு, ஒரு சாந்தம் பெண்களுக்குள்ளாய் இருப்பதை அந்த வார்த்தை காண்பிக்கிறது. ஆமென். அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தில் சகோதரிகள் இந்த குணம் படைத்தவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஜென்டில் நேச்சராக இருக்கணும். பிரைஸெல்லாம். குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்லை. குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமான காரியங்கள் நடைபெறப் போவதில்லை. ஆனால் ஒரு சகோதரி, அந்த குணசாலி என்கிறவள் ஒரு ராஜரீக ஒரு இருதயம் படைத்தவளாய்
அந்த மேன்மையான குலத்தை சேர்ந்தவளாய் அவள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னென்னா, who can find a virtuous and capable wife. virtuous and capable. அந்த மகளானவள் உன்னத கொள்கை உடையவளாம். ஒரு மனைவி, அந்த குணசாலி என்று சொல்கிறவள் உன்னதமான கொள்கை உடையவள். அவள் ஒரு சாதாரண கொள்கை உடையவள் அல்ல. அவளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த இருதயமானது மேன்மையான ஒரு இருதயம். அதே நேரத்தில் அவள் ஒரு கேபபிள் லேடி. பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில், நல்ல குடும்பத்தில் பாருங்கள், அந்த மனைவிமார் அவ்வளவு திறமைசாலிகளாக இருப்பாங்கன்னு. திறமைசாலிகளாக இருந்து கணவன் வேலைக்கு போவார், கொண்டு வந்து சம்பளத்தை கொடுப்பார். அந்த சம்பளத்தை அவ்வளோ திறமையாய் அவர்கள் கையாண்டு எதை செய்யணும், எது குடும்பத்துக்கு முக்கியம், எது நமக்கு அவசியம், எப்படி நம்ம குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, அதுவும் அவர்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால், நம்ம இந்திய ஜனங்களுக்கு சொல்லவே வேண்டான்னு, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த மகள் ஆரம்பத்திலிருந்தே, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு கூட ஆகியிருக்காது, இவர்கள் அதற்காக, அவருடைய திருமணத்திற்காக அவர்கள் கருத்திலே கொண்டு அநேக காரியங்களை செய்கிறாங்கன்னு. ஒரு கேபபிள் உமனாய் ஆண்டவர் பெண்களை வைத்திருக்கிறார் என்பதை அந்த குணசாலி என்கிற அந்த வார்த்தையில் அது வருகிறது. ஆமென். சகோதரி, உங்களை பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் யார்? கேபபிள். எதையும் உங்களால் செய்ய முடியும். புருஷன் உங்ககிட்ட தகராறு பண்ணால் அவரை நல்லா கவனிக்கவும் முடியும். அவர் மிஞ்சி போனால் அவரை அடக்கவும் உங்களுக்கு என்ன இருக்குது, திறமை இருக்குன்னு. சில பெண்கள் பாருங்கள், பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கணவன் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு போன உடனே இந்த சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணால் கணவன் அப்படியே அடங்கிடுவார், பேச்சு மூச்சே இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மனைவி பயங்கர கேபபிள், இவளை விட்டோம்னு அவ்வளோதான், நம்மளை வீட்டில் இருக்க விட மாட்டான்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு எதையும் செய்யக்கூடிய ஒரு கிருபை பெற்றவர்கள். அதை தான் நம்ம வேதத்தில், அதற்கும் அடையாளம் அந்த எஸ்தர் தான். பாருங்கள், எத்தனையோ பெண்களில் அகஸ்வர் ராஜா ஏன் எஸ்தரை அவன் கண்டுபிடித்தான் என்றால் அவளுடைய நற்குணம், அவள் நடந்த விதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் காண்கிற யாவருடைய கண்களிலும் எஸ்தருக்கு கிருபை கிடைத்ததாம், தயவு கிடைத்ததாம். அவள் அலட்டி கொள்ளவே இல்லை. அவங்க என்ன தந்தாங்களோ அதை வாங்கி கொண்டாள். அவங்களுக்கு என்ன நியமித்தாங்களோ அதை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்குள் பேராசை இல்லை. அவளுக்குள் அநேக காரியங்கள், இது வேண்டும் அது வேண்டும், எதுவுமே இல்லை. அவள் ஒரு பிரின்சிபலோடு கூட அவள் வாழ்ந்தாள். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நான் வாழ்வேன், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இதை தான் நான் செய்வேன். பாருங்கள், அவள் ஒரு புறம் ஜெபிக்கிறாள். ஜெபித்து தேசத்திற்கு வர வேண்டிய அழிவையே அந்த எஸ்தர் மாற்றினால்ல. அவள் கேபபிள் லேடி. நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய மனைவிமார் கேபபிள் லேடியாக இருக்கிறதை நாம் அவர்களுக்கு உணர்த்தணும். சில நேரத்தில் நாம் நம்முடைய மனைவிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தாளந்துகளை அழித்து விடுகிறோம். ஒரு முறை நான் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், அந்த இடத்துல ஒரு சகோதரி சிஸ்டர் எலனை புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. சிஸ்டர் எலன் நல்ல வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லையா ஜெபம் பண்ணுறாங்க. அதே இடத்துல ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஒரு டாக்டர். அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சிஸ்டர், பாஸ்டர் வின்சென்ட் தான் அதற்கு காரணம். தன்னுடைய மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாளந்தை, தன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த கிருபையை அவர் வெளியே கொண்டு வந்தார். இல்லாவிட்டால் அது வெளியே வருவதற்கு அவர் இடம் கொடுத்தார். அவங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அதை தட்டி கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு வல்லமையான தேவ ஊழியக்காரராய் மாறுவதற்கு பாஸ்டருடைய ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் என்னுடைய வீட்டில் அப்படி இல்லை. நான் பெரிய டாக்டர் தான், ஆனால் என்னுடைய கணவர் எல்லாவற்றிலும் என்னை கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு பெரிய டாக்டர், சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டர். அவனுடைய கணவர் எதையுமே அந்த அம்மா செய்ய முடியாது. அவங்க பெரிய டாக்டர் தான், நல்ல நாலேஜ் உள்ளவர்கள் தான். எதை செய்தாலும் அந்த கணவன் அதை தடுத்து நிறுத்துவார். உனக்கு தெரியாது.
நீ இதை செய்ய முடியாது, நீ இதை செய்யாத, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை அழித்து விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, சில நேரத்தில் பாருங்க, ஒருவேளை கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவாங்க. ஒருவேளை மனைவி நல்ல வேலை நல்ல பதவிக்கு போகும் பொழுது கணவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. சில கணவன்மார், என் மனைவி என்னை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். என் மனைவி என்னை விட நல்ல நிலைமைக்கு போகக்கூடாது, அப்படி நாம் இருக்கக்கூடாது. நீ வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய பாஸ் ஒரு லேடியாக இருப்பாங்க. அந்த லேடி பாஸுக்கு நீ ரொம்ப உண்மையாக உழைப்ப. ஆனால் உன்னுடைய மனைவிக்குள்ள அதே திறமை இருந்தால் நீ அதை அங்கீகரிக்க மாட்டே. அது தப்பு இல்லையா? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, விளங்குதா? சில இடத்துல பாருங்களேன், சில இடத்துல தன் மனைவி எனக்கு மேலே வரக்கூடாது, என்ன என் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்னுடைய திறமையை மட்டுப்படுத்தி விட்டால் அது நல்லதல்ல என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் இருக்கிறதுனால அந்த பெண்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய திறமைகளை அநேக குடும்பம் இழந்து போகிறது. சில நேரத்தில் சில கணவன்மார் தன் மனைவி அப்படி தான் பேசிடுறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மாரு, நீ அமைதியாயிரு. அவங்க ஒரு ஐடியா சொல்ல வரும் பொழுது, அவங்க ஒரு ஆலோசனை சொல்ல வரும் பொழுது அப்படியே தட்டி கழித்து அவர்களை அவமானப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குணசாலி என்பதற்கு அவள் ஒரு கேபபிள் உமன், அவள் எதையும் செய்யக்கூடிய ஒரு சகோதரி என்று அர்த்தமாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவிகளுக்குள் திறமை இருக்குமானால் தயவு செய்து அதை வெளியே கொண்டு வர பிரயாசப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அவங்க வீட்டில் பாடுறவங்களா இருப்பாங்க, வெளியில் பாட அவங்களுக்கு பயமாக இருக்கும். நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி சபையில் பாடு என்று சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மனைவியை ஆண்டவர் அவர்களுக்குள்ளாய் விசேஷித்த தாளந்து கொடுத்திருந்தால் ஒரு புருஷன் அதை வெளியே கொண்டு வரணும். ஏனென்றால் மனைவி ஒரு கொடி என்று தான் வேதம் சொல்கிறது. ஒரு கொடியை படருவதற்கு நம்ம பந்தல் போட்டுட்டோம்னா அந்த கொடி ரொம்ப சீக்கிரமாக படரும். என்ன, வேகமாய் வளரக்கூடியது மரம் அல்ல, கொடி தான் வேகமாக வளரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடி டக்குன்னு வளர்ந்து அது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் நீளமாக போயிடும். நாம் சரியான பந்தல் போட்டோம்னா அந்த பந்தலை முழுவதும் அது மறைத்து விடும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் போனீங்கன்னா பெரிய மரத்தை சில கொடிகள் அப்படியே மூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெரிய மரங்களை. மனைவி அப்படி படரக்கூடியவள். அவளுக்குள் ஆண்டவர் நல்ல தாளந்தை கொடுத்திருப்பார். உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு, உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு தயவு செய்து அந்த தாளந்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய சபையில் அநேக சகோதரிகள் அப்படி எழுப்பணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நல்ல பிரதர்ஸ் இப்போ நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி சகோதரிகள் நல்ல நல்ல வேலையில் போய் நீங்கள் அமரணும். பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் வேலைன்னு அவசியம் இல்லை, நல்ல குடும்பத்தில் நல்ல காரியங்களை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டணும். அடுத்து அந்த குணசாலி என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, an excellent wife. என்னவோ எக்ஸலண்ட் ஒய்ஃப். சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்கள் மனைவி இருந்தால் சொல்லுங்கள், யூ ஆர் மை எக்ஸலண்ட் ஒய்ஃப். சொல்லலாம், ஆலயத்தில் சொல்லலாம், ப்ரைஸ் எல்லாம். இங்கேயாவது நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். ப்ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது அவள் எக்ஸலண்ட் ஒய்ஃபா. என்ன அருமையான வார்த்தை. என்ன ஆங்கில வேதாகமம் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் மனைவி ஊரில் இருந்தால் சொல்லுங்கள், அடித்து சொல்லுங்கள் அவங்களுக்கு, நீ தான் எக்ஸலண்ட் ஒய்ஃப். ப்ரைஸ் எல்லாம். அவங்க சந்தோஷமாக மாறிடுவாங்க. இந்த எக்ஸலண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி, ஃபைனஸ்ட், த பெஸ்ட். என்ன, இப்போ 4 சாரீ இருந்தால் அதில் த பெஸ்ட்டு சேலரி ஒரு சாரியை நீங்கள் எடுப்பீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அது மாதிரி அந்த எக்ஸலண்ட் ஒய்ஃப் பண்ணும்பொழுது அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி உள்ள பிள்ளைகள் எப்படி உயர்த்தப்பட்டாங்க. ரூத்துக்குள்ளே அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி இருந்ததுன்னு ரூத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறாள். வேதத்தில் ரூத்தை நம்ம பார்க்கும் பொழுது மாமியார் அவள் வயதானவளாக இருக்கிறாளே என்று சொல்லி அவளுக்காக தன்னை தியாகம் பண்ணி அவளுக்காக அந்த போவாசுடைய வயல்வெளியில் போய் கதிர்களை பொறுக்குகிறாள். கதிர்களை பொறுக்குகிறவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று யூதருடைய நாட்களில் கருதப்பட்டார்கள். பிச்சைக்காரர்கள், அநாதைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள்.
பாருங்க, ஒரு அழகான ஒரு பெண், இளம் வயது ஒரு பெண் தன் மாமியாருக்காக அவள் போகும் பொழுது அவளுடைய குவாலிட்டியை பார்க்கிறான் அந்த போவாஸ். நீ எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பிள்ளையாச்சே, உன்னை குறித்து எருசலேமில் அந்த பெத்லகேமில் பேசிக்கொள்கிறார்களேன்னு. அப்போ ஒரு சகோதரி கூட, நீங்கள் எக்ஸலண்ட் குவாலிட்டி உள்ள பிள்ளைகளாய் சகோதரிகளாய் நீங்கள் மாறணும். எல்லா மனைவி மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு. நம்முடைய ஆலயத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அன்பு சகோதரிகள், உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுடைய கணவனுடைய இருதயத்தில் ஒரு மதிப்பு இருக்கணும். என்னுடைய மனைவி ஒரு விசேஷமானவள், என்னுடைய மனைவி ஒரு அற்புதமானவள், அவள் தான் பெஸ்ட், அப்படி அவர்கள் நினைக்கும்படி ஒரு மனைவியானவள் நடந்து கொள்ளணும். சில நேரத்தில் பாருங்க, மனைவிமார் எல்லா விதத்திலும் தங்களை புருஷனுக்கு பிரியமாய் அவர்கள் வைத்து கொள்ளணும். ஒரு மனைவி சோம்பலில் இருக்கக்கூடாது. அவளுடைய உடை அலங்காரமாக இருக்கணும். வேதம் சொல்லுதுன்னு அவள் உடை அலங்காரமாக இருக்கணும். ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி அந்த கணவனை வரவேற்கும் பொழுது அவள் சிரித்த முகமாய் தன்னை அழகுபடுத்தினவளாய் தன் புருஷனை வரவேற்பது ஒரு மனைவியினுடைய கடமை. புருஷன் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் ஒரு அழுக்கான ஒரு தோரணையில், ஒரு அழுக்கான ஒரு வஸ்திரத்தில் உங்களை அலங்கரிக்காமல் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த புருஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அவன் விரும்புவது தான் வீட்டில் ஒரு அழகான மனைவியை அவன் எதிர்பார்க்கிறான், ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனைவியை எதிர்பார்க்கிறான். தான் வீட்டுக்கு வரும் பொழுது அவனை உபசரிக்கிற ஒரு மனைவியை அவன் எதிர்பார்க்கிறான். வீட்டுக்கு வரும் பொழுது அவனுக்கு சேவை செய்கிற ஒரு நல்ல மனைவியை எதிர்பார்க்கிறான். சின்ன காரியங்கள் தான். இதை ஒரு மனைவி செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில் இவளை போல ஒரு மனைவி கிடைப்பாளா, அப்படி அவள் நினைப்பான். சில வீட்டில் பாருங்க, கணவன் வெளியே புறப்படும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸுக்கு படுற பாடு, அந்த ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இருக்காது, அயன் பண்ணி இருக்காது, ஒழுக்கமற்று இருக்கும். ஒரு சாக்ஸ் இருக்கும், இன்னொரு சாக்ஸ் இருக்காது. இந்த அம்மா துவைக்கும் பொழுது ரெண்டு அந்த பேரா போட வேண்டியது தானே. ஸோ அப்போ அந்த கணவனுடைய இருதயம் எரிச்சல் அடையுது. ஐயோ, இவ என்ன வீட்டில் தானே இருக்கிறா, ஒன்றையும் ஒழுங்காக வைக்கிறது இல்லையேன்னு. சில கணவன்மார் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சில மனைவிமார் ஒழுக்கமே இருக்காது, எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையாக வைப்பாங்க. அந்த கணவன் தப்பி தவறி கிச்சனில் போனால் நேற்று சாப்பிட்ட பிளேட்ஸு இல்லாவிட்டால் பாத்திரங்கள் அங்கே இருக்கும்போது அவன் எரிச்சல் அடைகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த மதர்ஸ் டேயில் ஒரு அன்பு தாய் இல்லாவிட்டால் ஒரு மனைவியானவள் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் புருஷனுக்கு த பெஸ்ட்டை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். ஆமென். பெஸ்ட்டை கொடுக்கணும். வேறு யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? என்ன, உங்கள் புருஷனுக்காக நீங்கள் தருகிற ஆகாரம். அன்றைக்கி ஸ்டெல்லா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஆரம்பத்தில் சமைக்க தெரியாதாம். அதிகமாக நான் ஜெபிப்பேன், எனக்கு என் புருஷனுக்கு சமைக்க எனக்கு முடியலையேன்னு சொல்லி அதிகமாக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் என்னை ஒரு நல்ல ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு சகோதரியாய் மாற்றினார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எக்ஸலண்ட்டாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். மாறுவீங்களா? நம்முடைய சபையில் ஒரு கணவன் இந்த மனைவி சரியில்லை இல்லாவிட்டால் அவர் வெளியே சொல்லாவிட்டாலும் அவர் மனசில் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி கூட ஒரு பிரதர் என்னிடத்தில் வேதனையோடு கூட அவர் சொன்னார், என் லைஃப் ஆசீர்வாதமாக இல்லை, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லை, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளலை, என்னுடைய மனைவி எனக்கு வேதனையை கொடுக்கிறாள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக நம்ம பேர் எடுக்கக்கூடாது இல்லை? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அந்த எக்ஸலண்ட் குவாலிட்டி உள்ள ஒரு மகளாய் உங்களை ஆண்டவர் மாற்றணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, who can find a diligent woman, who can find a diligent woman. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தில் முடிக்கிற வரைக்கும் முழு பலத்தை செலுத்துகிற ஒரு மகள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கக்கூடிய, அதை சரியாய் முடித்து அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஓய்ந்துவிட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி ஒரு நல்ல பெண்ணுக்குள்ளாய் அதை ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், இந்த சுனேமியாளுடைய சம்பவத்தில் எலிசா சுனேமியாளுக்காக ஜெபம் பண்ணுறாரு, ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
அந்த குழந்தை என்ன செய்து மரித்து போய் விடுகிறது. ஆனால் அதை தன் கணவனுக்கும் அவள் சொல்லலை. அந்த குழந்தையை எலிசாவினுடைய ரூமில் கொண்டு போய் வைத்து விட்டு அந்த சூனமியால் அவள் ஓடுகிறாள். எலிசாவினுடைய இருக்கிற ஸ்தலத்தை நோக்கி ஓடி போய் அவன் பாதத்தில் விழுந்து, நீர் வந்து என் குழந்தையை நீர் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பிடிவாதமாய் அவள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சகோதரிகள் ஈஸியாக ஒரு காரியத்தை விட்டுட மாட்டாங்கன்னு. ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு $100 இல்லாவிட்டால் ஒரு $200 காணாமல் போயிடுச்சு அப்படின்னா பிரதர்ஸ் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சரி பரவாயில்ல போ அப்படின்னுவோம். ஆனால் சகோதரிகள் அப்படி விட மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனசில் சமாதானம் இருக்கவே இருக்காதுன்னு அதை இங்கே வச்சிருப்பேனா வீட்டையே தலைக்கீழாக மாற்றிடுவாங்க. ஒரு சின்ன ரிங்கு காணாமல் போயிருக்கும், அதை 10 முறை அந்த வீட்டை தேடுவாங்க. ஏன்? அவர்கள் அதை கண்டுபிடித்தால்தான் அவர்களுக்கு மன திருப்தி. அது பெண்களுக்குள்ளாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை நம்ம நல்ல விஷயத்திற்கு நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகளை அந்த படித்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கு, கணவனை போஷிப்பதற்கு ஒரு விடாமுயற்சியை சகோதரிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சகோதரிகள் அப்படி மாறணும். நீங்கள் ஒரு குணசாலி என்ற ஒரு மனைவி, ஒரு குணசாலியான ஒரு சகோதரி என்று அழைக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விடாமுயற்சி இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தினுடைய தரத்தை நீங்கள் உயர்த்தணும். சில நேரத்தில் பாருங்கள், இந்த வைராக்கியம் என்பது புருஷனை விட மனைவிக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல புருஷனை யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா புருஷன் மறந்துடுவா, மனைவி மறக்க மாட்டா. உங்களை அவங்க அப்படி பேசுனாங்கங்க, நாம் அந்த இடத்துல எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி அதற்காக அவர்கள் உழைப்பார்கள், பிரயாசம் எடுப்பார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த குணங்கள் நமக்கு வேணும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, கணவனும் மனைவியுமாய் முன்னேறுவதற்கு அந்த விடாமுயற்சி நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சிலர் ஏனோ தானோ என்று ஓடுகிற ஒரு ஓட்டம் அல்ல, அந்த கான்ஸ்டன்ட் எஃபர்ட்னு ஒரு காரியத்தை முடிப்பதற்கு, அதுதான் ஆண்டவர் த டிலிஜென்ட் உமன் என்று சொல்லி அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. who can find a wife with strong character? அவங்க மென்டலாக ரொம்ப பவர்ஃபுல்லாம். பிரைஸ் தி லார்ட். பெண்கள் மனதளவில் ரொம்ப பவர்ஃபுல்லாம். அவங்க சரீர அளவில் அவங்க பலவீனமானவர்கள், ஆனால் மனதளவில் பெண்கள் பலம் உள்ளவர்கள். பெண்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கிறார். தாம் பிள்ளைக்காக உயிரையும் கொடுத்துருவாங்க, தாம் புருஷனுக்காக உயிரையும் கொடுத்துருவாங்க. ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பதற்காக பாருங்க, அந்த கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது சாதாரண காரியம் அல்ல. என்ன, உலகத்திலேயே த மோஸ்ட் பெயின் என்று சொல்வது அந்த லேபர் பெயின், அதுதான். ஆனால் அதை ஒரு பெண்ணால் தான் சகிக்க முடியும். ஒரு ஆண் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மைண்டில் ஆண்டவர் குடும்பத்திற்காக எதையும் அவர்கள் சகிப்பார்கள். தன் புருஷனுக்காக, புருஷன் மட்டும் ஒரு மனைவியின் மேல் அன்பாக இருந்தால், ஒரு மனைவியின் மேலே பாசமாக இருந்தால், அந்த புருஷனுடைய தொடுவதற்கு முன்பாய் அந்த மனைவி தான் போய் நிற்கும். பதில் சொல்லிட்டு என் புருஷனை தொடு. அதுதான் சாராள் செய்தாள். ஆபிரகாம் சொல்கிறான், என்னை கொலை செய்திருவாங்களே, நீ உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்ல முடியுமா? ஏன் சொல்கிறா? தன்னுடைய புருஷன் உயிரை காப்பாற்றுவதற்கு நான் அழிந்தால் பரவாயில்லை, நான் செத்துப்போனால் பரவாயில்லை, என் புருஷனுக்கு ஒன்றும் வரக்கூடாது என்று அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டு. அவர்களுடைய ஒரு மனைவியினுடைய குணமே புருஷன், பிள்ளை, தான் குடும்பம். ஆமென். அதுதான் ஒரு மனைவியினுடைய மைண்டு. அவங்க அதை விட வேறு எதுவும் அதிகமாக எதிர்பார்க்கறது இல்லை. கொஞ்சம் சின்னதாக புடவைகளை எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தன் புருஷன் நல்லா இருக்கணும், தன் பிள்ளை நல்லா இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு மனைவியினுடைய இருதயத்தை அழகை வைத்தோ அவளுடைய சரீர தோற்றத்தை வைத்தோ நம்ம உடைச்சிட்டோம்னா அதை மாற்றவும் முடியாது. மறக்கவே மாட்டாங்க. நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டா அவங்க மைண்டில் அது ரொம்ப ஆழ பதிந்து விடுகிறது. ஆகவே உங்களுடைய மனைவி குணசாலி என்று சொல்லுகிறவள்
ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள ஒரு சகோதரி. அல்லேலூயா. ஆகவே தான் அவர்கள் அநேக புருஷனுக்கு மனைவி தான் பேக் போனாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய உற்சாகம், எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு பெரிய மனுஷனுக்கு பின்பாக ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லுவாங்க. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அவனுடைய மனைவி, இல்லாவிட்டால் அவனுடைய தாய். பிரைஸ் எல்லாம். ஸோ ஆகவே இன்றைக்கு உங்களுடைய மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்களை புரிந்து நீங்கள் அவர்களை பயன்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. சகோதரிகளே, உங்களுக்குள் புதைந்திருக்கிற இந்த குணங்கள், வேதம் இதை சொல்லி இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ள இல்லாததை நான் பேசலை. பாஸ்டர் யாரோ ஒருத்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியை குறித்து நான் பேசுகிறேன். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் போய் மாறிடணும். ஒருவேளை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் துவைக்காமல் இருந்தால் இன்றைக்கி நைட்டே உட்கார்ந்து துவைச்சி முடிச்சிடுங்க. ப்ரைஸ் எல்லாம் சரியா? உங்களால் முடியும். ஆமேன், உங்களால் முடியும். காலையில் புருஷன் எழுந்து அவரே காப்பி போட்டு குடித்து அவரே வேலைக்கு போகிற நிலைமை இன்றோடு மாறட்டும். ஆமேன். சரி, ஆமேன். சரியா? ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்கிறது, a worthy woman, ஒரு மனைவி தரம் குறைந்தவள் அல்ல. தராசுல நீ நிறுத்தினா உனக்கு ஈக்குவலாக அவள் இருப்பா. ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உனக்கு ஈக்குவலாக அவன் மனைவி இருப்பா. அவள் தகுதியானவள், தகுதியானவள். ஐயோ, எனக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து என் கூட இணைச்சிட்டாங்களேன்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களோடு இணைந்த அடுத்த நிமிஷத்தில் அவங்க உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராஜாவோடு ஒரு பிள்ளையை திருமணம் செய்து வைத்தவுடன் அவள் குயினாக மாறிடுறான்னு, அதை போல ஒரு மனுஷனோடு ஆண்டவர் ஒரு திருமணத்தில் இணைக்கும் பொழுதே உனக்கு தகுதியானவள், அவள் ஒர்த். நம்ம எப்போ நம்ம இணைக்கப்படுறோமோ அப்போவே அவங்க நமக்கு தகுதியானவர்கள். பிரைஸ் தி லார்ட். எந்த புருஷனாவது நீ எனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி குணசாலி என்றால் நான் தகுதியான ஒரு மனைவி என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரு ஒரு எத்தனையோ படிச்சிருக்கலாம், டிகிரி படித்து அவர் 25,000 சம்பளம் வாங்கட்டும். நீங்கள் வெறும் ஓ லெவல் தான் முடிச்சிருக்கிறீங்க. ஆனால் கல்யாணமான அடுத்த நிமிஷம் நீங்கள் அவருக்கு தகுதி ஆகிடுறீங்க. பிரைஸ் எல்லாம். ஒருவேளை நீங்கள் இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம தம்பிமாரெலாம் என்ன ஆளுன்ற, இவன் படித்தது ஐடிஐ இந்தியாவில் ஐடிஐ படிச்சுட்டு எலக்ட்ரீஷியன் கல்யாணம் பண்ணிட்டு வரான் பாருங்கள். MSW MCA என்னென்னமோ வாங்கிட்டு வர்றான். பரவாயில்ல, கல்யாணம் அடுத்தான நிமிஷமே நீயும் உன் மனைவியும் ஈக்குவல். அல்லேலூயா. ஆமேன். தகுதியானவள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனைவி குணசாலி என்பவள் எந்த வேலையும் செய்ய அவள் தகுதியானவள். பாருங்க, ஒரு சின்ன இளம் பிள்ளை ஒரு 18-19 வயதில் கொண்டு வந்து திருமணத்தில் இணைக்கிறாங்க. 2 மாசத்திலேயே குடும்பத்தை நடத்துகிற தகுதியை தேவன் தந்துடுறாரு. என்ன 2 மாதம்? சில நேரத்தில் 50 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்தை நடத்த முடியாமல் அவர்கள் தத்தளிக்கும் பொழுது 2 மாசத்தில் கல்யாணமான ஆட்கள் அவ்வளோ சந்தோஷமாய் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அடுத்த நிமிஷம் தகுதிப்படுத்திடுறாரு. அந்த ஒரு 20-22 வயசாகிறதுக்குள்ள அவளே குழந்தையை போல இருந்திருப்பாள். அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு பாருங்க, அடுத்த குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாளே எவ்வளோ அழகான தாயாய் மாறிடுறான்னு. விளங்குதா உங்களுக்கு? என்ன எவ்வளோ அழகாக அதுக்கு ட்ரைனிங் தராங்களா? நீ குழந்தையை பெற்றெடுத்தவுடன் ஒரு 6 மாதம் ட்ரைனிங், தாயாக இருப்பது எப்படி, அப்படிதான் ட்ரைனிங் தராங்களா? என்ன அவன் உடனே தகுதி ஆகிடுறா. அதுதான் தேவனுடைய படைப்பினுடைய உன்னதம். பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் பாருங்க, அவ்வளவு அழகாய் தகுதி ஆகிடுறாங்கன்னு. சிலர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல சந்தோஷமான நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து நல்ல சம்பூர்ணமாக இருப்பாங்க. திடீர்னு திருமணமாகி வர இடத்துல ஒரு ஏழ்மையாக இருக்கும் பொழுது அடுத்த நிமிஷமே மாறிடுறாளே, கணவன் மாதிரி மாறிடுறாளேன்னு. ஸோ ஆண்டவரே அந்த தகுதியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே அந்த தகுதியை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஸோ அப்போ இந்த மனைவிக்குள்ளாய் தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சாலும் நீங்கள் தகுதியாய் மாறி விடுவீங்க. அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அது பிரைஸ் தி லார்ட். கடைசியாய், who can find a valiant woman அப்படின்னா courageous, brave,
ஒரு ஹீரோயின் மாதிரி ஆண்டவர் அவர்களை மாற்றுவாராம். ஒரு மனைவி அந்த குணசாலி என்பதற்கு அவங்க ரொம்ப போல்ட் அண்ட் கரேஜியஸாம். பிரைஸ் எல்லாம் அந்த குணசாலிக்கு உண்மையிலேயே பெண்கள் போல்டானவர்கள் தான். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த நேரம் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யணும் அதை செய்திடுறாங்க. என்ன செய்யணும் அதை அந்த அளவுக்கு தெய்வம் ஒரு தைரியத்தை, ஒரு போல்ட்னஸை ஆண்டவர் கொடுக்கிறார். நாங்கள் திருமணமாகி ஒரு வீட்டில் கோயம்புத்தூரில் இருந்தோம். அன்றைக்கு பாருங்கள், நான் வேலைக்கு போயிட்டேன். வீட்டுக்குள்ளே பாம்பு இருந்திருக்கு. சிஸ்டர் ஏலன் எதுவும் எடுக்க போய் பார்க்கும்போது பாம்பு. அவங்க கரண்டியை வச்சு அடித்து கொண்டுட்டாங்களே. ஆனால் இன்னைக்கும் கரப்பாம்பூச்சிக்கு இங்கேருந்து அங்கே அலறிட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த நேரம் யாருமே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. ஒன்று பாம்பு உயிர் வாழணும், இல்லாட்டி இவங்க உயிர் வாழணும். அதுதான் சாய்ஸ். அந்த பாம்பு கடித்தா அது உயிர் வாழும், இவங்க பாம்பு அடித்தா இவங்க உயிர் வாழும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எங்கேருந்தான் போல்ட்னஸ் வந்ததோ தெரியல. அவங்க அந்த பாம்பை வேறு எதுவுமே இல்லை, வெறும் கரண்டியை வச்சு அடித்து கொன்ற ஒரு வீர சகோதரி. ஏன் போல்ட்னஸ்? தேவன் பெண்களுக்குள்ள இந்த போல்ட்னஸை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் ஏசாமியை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது மகதலேனா மரியாள் போறார் பாருங்க, இயேசுவை பார்க்க. என்ன? இயேசுவை போய் பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்க வருகிறார்கள். ஐயோ நாம் பாவி என்று சொல்லி ஒரு ஆண்மகன் தன்னுடைய பாவத்தை கூற மறக்கும் பொழுது இயேசுனுடைய பாதத்தில் ஒரு பெண்மகள் ஆண்டவருடைய பாதத்தில் அவள் விழுந்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து அவருடைய தன்னுடைய தலை முடியினால் தேவனுடைய பாதத்தை துடைத்தாலே எந்த ஆண்மனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரும்? யோசித்து பாருங்க. பெண்கள் அவர்கள் ரொம்ப போல்டானவர்கள். இப்படிப்பட்ட குணம் படைத்தவள் தான் ஒரு தாய். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த குணம் ஆண்களுக்கும் இருக்கணும், பெண்களுக்கும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமாய் இந்த குணம் உள்ளவர்களாய் நம்முடைய சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த குணம் படைத்த ஒரு மனைவியாய், ஒரு தாயாய் நீ இருந்தால் உன் குடும்பத்தில் ஒரு நாளும் பிசாசு வரமாட்டான், ஒரு நாளும் பிசாசு வரமாட்டான். பாருங்க, ஆண்டவரே மோசேயை கொலை செய்ய வந்த பொழுது அவனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்தச்சேதனம் பண்ணி இவன் என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாய் திறப்பிலே நின்றவள் மோசேயினுடைய மனைவி. என்ன? நீங்கள் வேதத்தை வாசித்தால் தெரியும் உங்களுக்கு. என்ன பாருங்க, ஆண்டவர் மோசேயை கொல்ல வராரு. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு அந்நிய ஸ்திரீ. ஆனால் அவள் மோசேயினுடைய உயிரை காப்பாற்றும்படி தேவனுக்கு முன்பாய் தன் பிள்ளைகளுக்கு விருத்தச்சேதனம் பண்றா. எங்கேருந்து அவளுக்கு அந்த ஞானம் வந்தது, அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல. பெண்கள் ரொம்ப போல்டானவர்கள். தயவு செய்து ஒரு நல்ல போல்டான ஒரு மனைவி, ஒரு நல்ல கிருபை பெற்ற ஒரு மனைவி உங்களுக்கு இருக்கிறதை மறந்துடாதீங்க. இந்த குணங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண்டவர் வைப்பார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே எழுந்து நின்று நம்முடைய சகோதரிகளுக்காய் விசேஷமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் உங்களை விசேஷமான ஒரு குணசாலியாய் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 31:28 அப்படி சொல்லுகிறது. அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, நல்ல குடும்பம், ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் எது என்றால் தன் மனைவியை நன்றாய் புரிந்திருக்கிற ஒரு புருஷன், தன் புருஷனை நன்றாய் புரிந்திருக்கிற ஒரு மனைவி. ஒரு மனைவி தன் புருஷனை நன்றாய் புரிந்திருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் நிறைவாக இருக்கும். தயவு செய்து கணவன் தன் மனைவியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அகற்றி அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முயற்சிக்கணும். சில இடங்களில் கணவன் சிறந்தவனாய் இருப்பான், சில இடங்களில் மனைவி சிறந்தவளாய் இருப்பாள். சில பகுதி உங்கள் குடும்பத்தில் சில பகுதி மனைவி சிறப்பாய் செயல்படுவாள். ஒரு ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் மனைவிக்கு இருக்கலாம், இல்லாவிட்டால் புருஷனுக்கு இருக்கலாம். யார் திறமைசாலி என்று கண்டு அதை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் போகும். ஆமென். சில நேரத்தில் குழந்தைகளோடு கூட ஒரு தாயானவள் மிகுந்த அன்போடு பழகி குழந்தைகளை நடத்துகிறவளாக இருப்பாள். சில நேரத்தில் தகப்பன் அப்படி இருக்கலாம். அது யாருக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ
அதை குடும்பத்தில் நம்ம பகிர்ந்து கொள்வோமானால் குடும்பம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன். இந்த பிரசங்கத்தை கேட்ட நீங்கள் உங்களுக்குள்ளாக இந்த சுபாவங்கள் இருக்கிறது, தயவு செய்து அதை உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்துங்க, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்காக பயன்படுத்துங்க. வேதத்தில் எத்தனையோ சகோதரிகள் சிறந்து விளங்கினாங்க பாருங்க. கன்னிகைக்குள்ளே ஆண்டவர் மரியாளை கண்டுபிடித்தார். அத்தனை உன்னதமான ஒரு மகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்து அவள் மூலமாய், மரியாள் மூலமாய் இந்த உலகத்துக்கு அவர் வெளியே வந்தார். பாருங்கள், எத்தனை உன்னதமான ஒரு மகளாய் ஆண்டவர் மரியாளை கண்டுபிடித்தார். அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசேஷ நன்மை, ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நீ ஒரு வியாபார கப்பல், நீ ஒரு குணசாலி, நீ உன் புருஷனுக்கு ஒரு கிரீடம், நீ உன் புருஷனுக்கு ஒரு நல்ல துணை, நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாய், ஒரு ஆலோசகர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாற அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை உன் மனைவியை நீ ரொம்ப வார்த்தையினால் வேதனைப்படுத்தி இருந்தால் தயவு செய்து ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேள். தேவன் ஒரு தகுதியான ஒருத்தியை தான் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தகுதியான ஒருத்தி. தயவுசெய்து நினைக்காதீங்க இவளை விட எனக்கு சிறந்தவள் கிடைப்பாள் என்று. இல்லை, தேவன் இணைத்தது சரியாக இருக்கும். ஆமேன். தேவன் இணைத்தது சரியாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களை உங்கள் மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாள் வரும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அது மாறும். சபையிலே நம்ம வரும்பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை சரிப்படுத்துவார். இயேசுவே எங்களுக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காய் நன்றி என்று சகோதரரே ஜெபம் பண்ணுவோமா? அதே போல் ஆண்டவரே எனக்கு கொடுத்த நல்ல புருஷனுக்காய் நன்றி என்று சொல்லுவோமே, ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. கர்த்தர் தானே அந்த குடும்பத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த அன்னையர் தினத்தில் உன் புருஷனுக்காக தேவனை துதி, உன் புருஷனுக்காக தேவனை துதி, உன் மனைவிக்காக தேவனை துதி, உனக்கு கொடுத்த அருமையான குழந்தைகளுக்காக தேவனை துதி. எத்தனையோ குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை. உன்னை அப்பா அம்மா என்று அழைக்க தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரே, அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. அநேக தாயார்களின் எழுப்பி கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும்படி, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். குணசாலியான ஸ்திரீ என்கிறதை 7 விதத்தில் நாங்கள் கவனித்தோம் ஆண்டவரே. இந்த 7 நற்குணங்களும் என் அன்பு சகோதரிகளுக்குள்ளாக, என் அன்பு சகோதரர்களுக்குள்ளாக இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பிசாசு வெட்கப்பட்டு ஓடட்டு ராஜா. இன்று முதல் இவருடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமாய் மாறட்டும், இன்னும் அன்புள்ளதாய் மாறட்டும், இன்னும் தேவ பிரசன்னம் உள்ளதாய் மாறட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.